இந்த பொண்ணு ஒரு நகை கடைக்குள்ள பூந்து இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வாயில போட்டுட்டே இருக்கு. எம்மா எம்மா என்ன பண்ற, இது எங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தர் வந்து அந்த நகைக்கு நான் காசு தரேன் அப்படின்னு காசையும் தந்துறாங்க. இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து சாப்பிடு டார்லிங் அப்படின்றாங்க. அவங்களும் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வாயில போட்டுக்கிறாங்க. நீ அண்டாக்குள்ள போட்ட மாதிரி சாப்பிட்டு இருக்காங்களே, எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும்ல. உடனே இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க. அம்மா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீ சாப்பிட்ட நகையெல்லாம் இங்க தான் இருக்கு, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், இந்த Dress போட்டு நீ கீழே வா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களும் அந்த Dress போட்டு கீழே போறாங்க. என்ன சர்ப்ரைஸ்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இந்தா இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அவங்களும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃபுல்லா நகை. இதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எடுத்து கையில காதுல எல்லாம் மாட்டிட்டு நான் இங்க இருந்து போலாமா அப்படின்றாங்க. அடுத்து இவங்களும் போறாங்க. உடனே இன்னொரு பைய காமிக்கிறாங்க. இன்னும் இதுலயும் நகை இருக்கு, நீ ஒரு வாரம் எதுவுமே சாப்பிடாம இருந்தனா இந்த நகையெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரோ தானே ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா எனக்கு நகையெல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் டயட் மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. கரெக்டா 5 நாள் கழிச்சு அந்த கிச்சன்ல ஃபுல்லா போய் தொலாவுது, ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அந்த டைம்ல அங்க வேலை செய்யற பைபிள பாத்துருது. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நான் டான்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்க, நான் தரேன் அப்படின்னு எடுத்து கொடுக்கறாங்க. அந்த டைம்ல அவங்களோட டானும் வந்துறாங்க. ஐயோ அவர் வந்தா நம்ம ரெண்டு பேத்தையும் கைமா பண்ணிடுவாரு, வா டேபிள்குள்ள போலாம் அப்படின்னு டேபிள் கடையில போய் சாப்பிட்டு இருக்காங்க. அவரும் பாக்குறாரு, என்ன பிரிட்ஜ் எல்லாம் ஓபன்ல இருக்கு, யாராச்சும் வந்திருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவரும் திரும்பி போயிடுறாரு. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அந்த வேலை செய்யற பயபுள்ளையே டெய்லி இந்த மாதிரி சோறா கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த புள்ள நகத்தரேன்னு இங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நிறைய நகைய வாங்கி மாட்டிருக்கு. அப்ப அந்த வேலை செய்யற பையப்புள்ள சொல்லுது, இந்த நேரம் நம்ம இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய நேரம், வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றாங்க. அப்பன்னா இந்த கோல்டு எல்லாம் என்ன பண்றது, கிடைக்காம போயிடுமே அப்படின்றாங்க. நீ இவ்வளவு கோல்டு வாங்கி வச்சிருக்க, இத வச்சு நீ வந்து உன்னோட பேரம் பேத்தி எல்லாம் பாத்துக்கலாம். எதுக்கு உனக்கு இவ்வளவு கோல்டு, வா போலாம், டூர் போலாம், ஃபேமிலி தான் முக்கியம், எந்த ஒரு கோல்டும் உன்னோட லவ்வ வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம அடுத்த நாளே காலையில கிளம்பி போயிடலாம் அப்படின்றாங்க. இவங்களும் அதே மாதிரி காலையில கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல அந்த டான் கேக்குறாங்க, அம்மா எங்க போற அப்படின்றாங்க. இல்ல எனக்கு இது போதும், என்னோட ஃபேமிலி என்னோட வாழ்க்கை தான் முக்கியம், நான் போறேன் அப்படின்றாங்க. சரி போ, நான் உனக்காக இந்த கோல்டு தரலான்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு பேக் ஃபுல்லா கோல்டு காட்டுறாங்க. இத பார்த்த உடனே அவங்க மனசு மாறுறாங்க. நான் இங்கே இருக்கேன், எனக்கு கோல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கமே வந்துறாங்க. ஏய் எங்க போற, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, இவ்வளவு கோல்டு வச்சிருக்கல, இத வச்சு நீ வாழலாம்ல, எதுக்கு உன் வாழ்க்கைய இப்படி வீண் பண்ணிக்கிற, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உன் லவ் சந்தோஷம் எல்லாம் எதுவுமே வேண்டாமா அப்படின்றாங்க. இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கோல்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கமே வந்திருந்தாங்க. 40 வருஷம் கழிச்சு அந்த புள்ள கிழவி மாதிரி மாறி மறுபடியும் அந்த பேக்கையே எடுத்துட்டு வெளியே வராங்க. வயசான கிழவி மாதிரி ஆயிடுறாங்க. அந்த டானும் செத்து போயிடுறா. அப்ப அந்த கிழவி ஃபீல் பண்ணுது, நான் முன்னாடியே என் வாழ்க்கைய பார்த்திருக்கலாம், தேவையில்லாம நான் கோல்டுன்னு நான் அது பின்னாடி போய் என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நகை சூஸ் பண்ணிருப்பீங்களா இல்ல உங்க வாழ்க்கையை சூஸ் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.